Hi friends, welcome to KB Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டொமேட்டோ சாஸ். தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். 5 தக்காளி எடுத்து சின்னதா கட் பண்ணிக்கங்க. உப்பு 1 டீஸ்பூன், சுகர் 2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், வினிகர் 3 டேபிள்ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை குக்கர்ல போட்டுக்குங்க. போட்டு அது கூட 50 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு 4 விசில் விடுங்க. குக்கரில் 4 விசில் விட்டு இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம அதை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இப்போ அரைச்சி வடித்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடணும். அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் எடுத்து வச்சிருக்க வினிகரையும் ஆட் பண்ணிக்கிறோம். வினிகரை ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சாப்பிட்றதுனால நம்மளோட ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, நம்மளோட எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த எப்படி கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு தட்டில் வச்சு 2 விரலை எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். கீழேயும் ஒழுகக்கூடாது, ரொம்பவும் திக்காயிடக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்மளோட டொமேட்டோ சாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.